ஹை காய்ஸ், T20 வேர்ல்டு கப் 2026 இன்றைக்கான மேட்ச் என்ன மேட்ச் அப்படின்னா குரூப் 8ல் தேர்டு மேட்ச் யார் யாருக்கு அப்படின்னு போயிட்டீங்க அப்படின்னா ரொம்ப இம்பார்ட்டண்டான மேட்சஸ், நமக்கு தேவையான மேட்ச்சு. இந்தியா அண்டு சவுத் ஆஃப்ரிக்கா 2024ஓட ஃபைனலிஸ்ட் யார் ரிவெஞ்ச் கொடுக்க போகிறாங்க அப்படின்னு தெரில. எனக்கு தெரிஞ்சு சவுத் ஆஃப்ரிக்கா அவங்களோட தோல்விக்கு அவங்க ரிவெஞ்ச் எடுப்பாங்கன்னு சொல்லி நான் நம்புகிறேன். ஏன்னா அந்தளவுக்கு அவங்கள்ட்டையும் பேட்டிங் ஸ்கில் இருக்குது. 3 மேட்ச் அவங்களுமே தோக்கலை லீக் மேட்சஸில். அதனால் இந்த மேட்ச் கொஞ்சம் சுவாரஸ்யமாக போகும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் ஓப்பனிங்லேயே விக்கெட்லாம் போக நல்லா இருந்துச்சு. அதுக்காட்டி எப்படி ரன் அடித்தாங்க அப்படின்னா 187, 7 விக்கெட்டு 20 ஓவர். 2 பேர் தாங்க மேட்ச்சை முடிச்சு கொடுத்தாங்க. ஒன்று மில்லரு, இன்னொன்று பிரேவிஸு. சிஎஸ்கே சிங்கம் அவருக்கும் கொஞ்சம் ஃபார்ம் கிடச்சிருக்கு, அது வரையும் சந்தோஷம். சூப்பராக பேட்டிங் என்னங்க, ஓப்பனிங்லேயே 3 விக்கெட்டு டக்கு டக்குன்னு வந்தோடனே சரி பழைய மாதிரி குரூப் மேட்ச் மாதிரி முடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி நினச்சேன். 2 பேர் நின்று மேட்சையும் முடிச்சு கொடுத்துட்டானுங்க. சூப்பராக ஆடினானுங்க. ஃபஸ்ட் இன்னிங்ஸில் 187க்கு 7 சவுத் ஆஃப்ரிக்கா. செகண்டு பேட்டிங் வந்த நம்ம இந்தியா டீம் என்ன பண்ணாங்க, எப்படி பேட்டிங் ஸ்கில் இருந்துச்சு. இந்த மேட்ச்சில் ஒரே ஒரு மாற்றம் மட்டும்தாங்க நடந்திருக்கு. ஏன்னா இந்தியா சைட்லேருந்து பேட்டிங் ஸ்கில்லு, பேட்டிங் எப்படிலாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு பாடம் கற்றுக் கொடுத்துட்டாங்க சவுத் ஆஃப்ரிக்கா. அப்படி என்ன நடந்துச்சு அப்படின்னா, இஷான் கிஷன் இந்த மேட்ச்சில் டக் அவுட்டு. அபிஷேக் சர்மா இந்த மேட்ச்சை ஆடுவார்னு பார்த்தா அவரும் ஆடி இருக்காரு. ஆனால் எத்தனை ரன் அடிச்சிருக்காங்க அப்படின்னா 111 ரன்னுக்கே ஆல் அவுட்டு இந்தியா. ஏன்னா அந்தளவுக்கு பேட்டிங் யாருமே ஆடல. அபிஷேக் சர்மா இந்த மேட்ச் 24 ரன்னோ என்னமோ சம்திங் ஆனார். அதுக்கப்புறம் பெரிய இன்னிங்ஸ் யார்ட்டையுமே வரல. விக்கெட்டு போகுதுன்னு தெரியுது, பட் ஆனால் யாருமே ஒரு பார்ட்னர்ஷிப்பு கொண்டு வர்றதுனால நம்ம ஓவரால் ரன் ரேட்டு ஃபுல்லாக எப்படி தோற்கக்கூடாதோ அப்படி தோற்று நம்ம எத்தனை ரன் வித்தியாசத்தில் தோற்றுருக்கோம் அப்படின்னா சவுத் ஆஃப்ரிக்காட்ட 76 ரன் வித்தியாசத்தில் தோற்றுருக்கோம். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, அந்த குரூப் 8ன்றது கொஞ்சம் டக்கு டக்குன்னு முடிஞ்சிடும். 3 மேட்ச், அதில் 2 மேட்ச்சை கண்டிப்பாக ஜெயிக்கணும். அது ரொம்ப தோற்றுரும் அப்படின்னா ரன் ரேட்டில் இன்னும் டீம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த இதில் நமக்கு எவ்வளோ ரன் ரேட் வந்திருக்கு அப்படின்னா 3.800% நம்ம மைனஸில் போயிட்டோம். இப்போ வர மேட்சஸ்லாம் கண்டிப்பாக டெஃபினெட்லி ஜெயிச்சா மட்டும்தான் இந்தியா செமிஃபைனலுக்கு குவாலிஃபிகேஷன் ஆகும். என்ன பண்ண போகிறாங்க, ஏது பண்ண போகிறாங்கன்னு தெரில. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. எப்படி இந்தியா உள்ளே வரும் அப்படின்னு சொல்லி நெக்ஸ்ட் வீடியோவில் வரும் பாருங்கள். தேங்க்யூ.